என்னோட பேரு அழகுமீனாள். எனக்கு வயசு 54. நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர். எனக்கு ரொம்ப வருஷமாவே முட்டி வலி அதிகமா இருந்தது. நான் என்னோட சொந்த ஊர் வடலூர். நான் அங்கேதான் காமிச்சிட்டு பாத்துட்டு இருந்தேன். தேய்மானம் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு சரி என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில ஆபரேஷன் தான் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. சரி நம்ம ரொம்ப தூரம் அலைய வேணாமேன்னு சொல்லிட்டு வடலூர்லயே பண்ணேன். ஆகஸ்ட் 8, 2025 பண்ணினேன். ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு பண்ண ஒரு வாரத்துலன்னா எனக்கு ஆபரேஷன் பண்ண இடத்துல இருந்து அப்படியே பிளட் கலந்த மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னே புரியல. அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணப்ப அது சும்மா கொழுப்பு தண்ணி தான், கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறதுனால வரும் அப்படி இப்படின்ட்டாரு. அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 5 வரைக்கும் நாங்க அவர் சொல்றதை கேட்டுட்டு இருந்தோம். எங்க அம்மாவுக்கு இந்த சவுந்தரபாண்டியன், அண்ணா நகர் சவுந்தரபாண்டியன் சிவமுருகன் சார் மூலமா ஆபரேஷன் பண்ணி எங்க அம்மாக்கு 73 வயசாகுது. ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்க அம்மா சொல்லியும் கேட்காம சரி பக்கத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் போன தப்பு. திருப்பி நான் சவுந்தரபாண்டியன் ஹாஸ்பிட்டலுக்கு செப்டம்பர் 5 வந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டு வந்தேன். வந்தவுடனே டாக்டர் சாரை பார்த்தேன். எனக்கு ஒரு தைரியம், நம்பிக்கை கொடுத்தாங்க. செப்டம்பர் 6 எனக்கு ரீ ஆபரேஷன் பண்ணாங்க. ரீ ஆபரேஷன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமா. செப்டம்பர் 6 பண்ணாங்க. செப்டம்பர் 8 என்னை நடக்க வச்சாங்க. ஒரு நாள் தான் கேப் நடக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா எனக்கு அதுல ரொம்ப எனக்கு 7ஆம் தேதி தான் கொஞ்சம் லைட்டா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. 8ஆம் தேதியில இருந்து எனக்கு பெயினோ இல்ல எதுவுமே இல்லை. ரொம்ப நம்பிக்கையா நான் நல்லா இருந்தேன். இங்கே இருந்த டாக்டர் பார்த்து தையல் பிரிக்கிற வரைக்கும் 15 நாள் இங்க இருந்து நான் தையல் பிரிச்சுட்டு செப்டம்பர் 19 தேதி தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனேன். எனக்கு அது வரைக்கும் இங்க வலியோ தொந்தரவோ இங்க நடந்துகிட்ட இங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப். ஏன்னா நான் இன்ஃபெக்ஷன் ஆகி வந்திருக்கேன். நானே தான் பயப்படுவேன். மற்றவங்க கொடுத்த எனக்கு ட்ரீட்மெண்ட், அவங்க கொடுத்த தைரியம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் இதை ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. உண்மையிலே சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். சோமுருகன் சாரை நான் இன்னைக்கு பார்க்கும்போது கூட அவர் கையெடுத்து கும்பிட்டு தான் நான் போனேன். சார் என்னை காப்பாத்திட்டீங்க சார் அப்படி. அது மாதிரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப இன்னைக்கு எதுக்கு நான் இங்க செக்அப்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட லெப்ட் கால், நான் இதுக்கு வரைக்கும் பண்ணது வலது கால், இப்ப இடது கால் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு சார், எனக்கு என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் ஆபரேஷனுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கேன். வலது காலில் எனக்கு முட்டி இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு சுத்தமா பெயினோ எந்த பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ், அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் இதான் ஃபாலோ பண்ணி செப்டம்பர் 19 நான் டிஸ்சார்ஜ் ஆகி போன அப்புறம் நவம்பர் 3 நான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் என்னை காப்பாத்தின ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சொல்ற அத்தனையுமே உண்மையிலேயே ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அழுதுட்டு நான் வந்தேன். இங்க போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமா போனேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.